இன்றைய இதமான காலை தென்றலில் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் இனிய காலை வணக்கம். இன்று ஒரு குறள். அதிகாரம் 17, அழுக்காராமை பொறாமை இல்லாமை. குறள் எண் 166. கொடுப்பது அழுக்கறுப்பான், சுற்றம் உடுப்பதும் உண்பதும் இன்றி கெடும். தெய்வப்புலவர் திருவள்ளுவர், ஒருவன் பிறர்க்கு கொடுப்பதன் கண் அழுக்காற்றை செய்வானது சுற்றம் உடுப்பதும் உண்ணப்படுவதும் இன்றி கெடும் என்கிறார். பிறர் நன்றாக வாழ்வதைக் கண்டு பொறாமைப்படுபவர்கள் மற்றவருக்கு உதவியாக யாரால் ஒருவன் மற்றவர்களுக்கு உதவியாக கொடுத்தா கூட அதையும் கண்டு பொறாமைப்படுவான். அப்படிப்பட்டவனை உறவினர்கள் எப்படி நெருங்கி இருப்பார்கள்? ஏன்னா இவன் தான் பொறாமைப்படுபவன் என்று தெரிந்து விட்டதே. அப்போ இவனிடம் யார் போய் உறவுகள் ஒட்டும்? உறவுகளும் ஒட்டாது. அதனால் அவன் என்ன செய்வான்? அவனுக்கு யாரும் உதவி செய்யவும் முன்வர மாட்டார்கள். போய் இவனுக்கு உதவி செய்வோம் அப்படி என்று முன்வர மாட்டார்கள். இவன் தான் எதை படுத்தாலும் பொறாமைப்படுகிறானே. இவனுடைய பிறந்ததிலிருந்து அவங்க அப்பா வளர்த்ததோ அல்லது அவங்க அம்மா வளர்த்ததோ அதனுடைய காரணமாக என்னன்னு தெரியலையே. அடுத்தவனுக்கு கொடுத்தா கூட அதை பொறாமப்படுறான். அடுத்தவனுக்கு ஈதல் செய்தால் கூட அதை பொறாமப்படுறான். அப்போ இவனுக்கு போய் இவனுடைய வாழ்வு எப்படி இருக்கும் அப்படின்னு அவர் தெய்வப்புலவர் உணர்த்துகிறார். அவர்களுடைய சுற்றுனர்கள், அதாவது அவர்களுக்கு யாரும் உதவி செய்யவும் முன்வர மாட்டார்கள். அவர்கள் உண்ண உணவும் உடுக்க உடையும் இன்றி தவிக்க நேரிடும். பொறாமைப்படுபவன் தன் சுற்றத்தையும் உணவையும் உடுப்பையும், அதாவது பொறாமைப்படுபவன் தன் சுற்றத்தையும் உணவையும் உடைமையையும் இழந்து கெட்டுப்போவான் அப்படின்னு சொல்கிறாப்ல. என்ன எவ்வளோ பெரிய இது பார்க்கலாம். அதாவது பொறாமைப்படுபவன் அடுத்தவனுக்கு கொடுத்தா கூட, இப்போ இவன் இருக்கான், ஆனால் அடுத்தவனுக்கு கொடுத்தால் கூட அதை பற்றி கூட அவன் பொறாமைப்படுகிறான். இப்படிப்பட்டவர்களை அவன் சுற்றத்தார்களும் விரும்ப மாட்டார்கள். அப்போ என்ன, யாரும் உதவி செய்யவும் முன்வர மாட்டார்கள். அப்போ அவன் எதையும் அவனுடைய உணவையும் இன்றி உடுப்பையும் இன்றி, அவன் உணவு இன்றி உடுப்பையும் இன்றி சுற்றத்தாரையும் இழந்து கெட்டுப்போவான். அவன் ஏன்னா அவனுடைய குணம் அப்படி இருக்குதுல்ல வாழ்க்கையில். அவன் காரணம் அது என்னன்னு தெரியாதுங்க. அது தெய்வப்புலவர் திருவள்ளுவர் அற்புதமாக சொல்லியிருக்காருங்க. அதாவது என்ன சொல்கிறார் அப்படின்னா, முதல்ல அவன் பிறந்த விதம் அப்படின்னு நினைக்கிறேன். அவன் எப்படி பிறந்தான் என்னன்னு தெரியல. அவன் வளர்ந்த விதம் எப்படின்னு தெரியல. அல்ல அவனுடைய செயற்கை எப்படின்னு தெரியல. இதெல்லாம் சொல்லலை, நான் சொல்கிறேங்க. அப்போ அவன் என்னங்க, அடுத்தவனுக்கு ஈதல் செய்கிறத அவர் ஒரு பெரிய இதாகவே சொல்லியிருக்காரு தெய்வப்புலவர். அடுத்தவனுக்கு ஈதல் செய்தல் வேண்டும் என்று. அப்படி இருக்கும்போது பிறருக்கு கொடுப்பதை கண்டு கூட இவன் பொறாமப்படுறான். இவன் பாரு அவனுக்கெல்லாம் அவ்வளவு கொடுக்குறான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அவனுடைய வாழ்வு எப்படி இருக்கும்? அவன் யாரும் உதவி செய்ய மாட்டார்கள், உறவினர்கள் வரமாட்டார்கள், உதவி செய்யவும் வரமாட்டார்கள். அப்போ உணவின்றி கெட்டுப்போவான். உணவின்றி சுற்றத்தாரை இழந்து உடுப்பது இன்றி கெட்டுப்போவான் அப்படின்னு சொல்கிறாப்புல. இதாங்க எவ்வளோ அற்புதமாக சொல்லியிருக்காரு பாருங்க. இதுக்கு மேலே அவர் அறிவுரை கூறணுமாங்க? இந்த அறிவுரை பத்தாதா? இதை வைச்சே அவன் திருந்தி கொள்ள வேண்டும். திருந்தலைன்னா அவன் மூடனுங்க. அவன் மூடன். திருந்தலைன்னு வச்சுக்கணுங்க. என்னை பொறுத்தவரை நான் அவர் சொல்லலைங்க மூடன்னு சொல்லிட்டு. நான் சொல்கிறேன், இந்த திருக்குறளை படித்தால் நிச்சயமாக அவன் திருந்தி விடுவான். அவனுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கலாம்ல. அப்படி தான் திருவள்ளுவர் சொல்கிறார். அவனுக்கு ஒரு சான்ஸை கொடுத்து பார்ப்போம். இதை படித்தாவது திருந்துறானான்னு பார்ப்போம். அறிவுரை சொல்லி பார்ப்போம். இதை படித்தாவது திருந்துறானான்னு பார்ப்போம். இதையும் திருந்த இல்லைன்னா அவனை திருத்தவே முடியாதுங்க. கடைசி வரையும் அப்படி தாங்க இருப்பான். ஏன்னா அவனுடைய வாழ்க்கையை எடுத்து புரட்டி பார்த்தால் தெரியும். அவன் தன்னுடைய தகப்பனை கூட கொண்டிருப்பான். ஆனால் தன்னுடைய மனைவியை கூட கொண்டிருப்பான்.
அவன் என்னென்ன செஞ்சிருப்பானோ தெரியாது. ஏன்னா அவனுடைய பிறவியினுடைய அம்சம், பிறவி எப்படிப்பட்டது என்பதை இதிலிருந்து தெரிந்து கொள்ளலாம். அதனால் பொறாமைப்படக்கூடாது என்பதை அற்புதமாக எடுத்து சொல்லியிருக்கார். இதுக்கு மேலே யாருமே அறிவுரை கூட நான் தாய் தகப்பன் கூட இப்படிலாம் அறிமுகப்படுத்த இது பண்ணலைங்க. தாய் தகப்பன் கூட நம்மிடம் இவ்வளவு அறிவுரை கூறியது கிடையாது. எனவே மாணவ செல்வங்களை தயவு செய்து தினமும் ஒரு திருக்குறளை படியுங்கள், அதன்படி வாழுங்கள். உங்கள் வாழ்க்கை வளமாக அமையும். உங்கள் எண்ணங்கள் வண்ணங்களாக மாறும். நீங்கள் நினைத்தபடி எல்லாம் நடக்கும். நன்றி, வணக்கம். நாளை மீண்டும் ஒரு குறளை பார்ப்போம்.